ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அவளோட கற்றுட்டு இருந்த திவினேஷ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாடியிருக்காங்க. இந்த வாரம் என்ன சுற்று போயிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்தி பாடல்கள் சுற்று தாங்க போயிட்டு இருந்தது. குட்டி குட்டி குழந்தைங்க வந்து அழகாக பாடி ஸ்டேஜை தெரிக்க விட்டுட்டாங்க. பக்தி பாடல்கள் சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கடவுளே நேரில் வந்து பாடுற மாதிரி குட்டி குட்டி குழந்தைங்க வந்து மூலியமாக பாடிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க கேட்கவே. வாய்ஸ் எல்லாமே திவினேஷ் வந்து பார்த்திங்கன்னா முருகர் சாங் வந்து பாடியிருந்தாங்க. யோகஸ்ரீ வந்து அம்மன் ரிலேட்டடான சாங் பாடியிருந்தாங்க. ஸ்ரீமதியும் சூப்பராக பாடியிருந்தாங்க. பயங்கர எனர்ஜெட்டிக்காக எல்லாருமே பாடியிருந்தாங்க. எப்போவுமே திவினேஷ் வந்து பார்த்திங்கன்னா மெலடி சாங் தான் எடுத்து அதிகமாக பாடுவாங்க. இத்தனை சீசன்லேயும் இத்தனை ரவுண்ட்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த பக்தி பாடல்களில் மட்டும்தான் ரொம்பவே பயங்கர எனர்ஜெட்டிக்காக பாடியிருக்காங்க திவினேஷ். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா யோகஸ்ரீ பயங்கரமாக பாடியிருக்காங்க. அப்படியே ஸ்டேஜே வந்து பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி கோலாகலமாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறக்கே. ஜட்ஜஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக மாறிட்டாங்க. கடவுளே வந்து நேரில் பாடின மாதிரி அவ்வளோ சூப்பராக பாடிட்டு இருந்தாங்க எல்லாருமே. வந்து போன ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிரண்டே போயிட்டாங்க. அந்த லெவலுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம குட்டீஸ் எல்லாமே. திவினேஷ் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் திவினேஷ் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யோகஸ்ரீ பிடிச்சவங்க மறக்காமல் யோகஸ்ரீன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீமதி பிடிச்சவங்க மறக்காமல் ஸ்ரீமதின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் யார் வந்து ஃபைனலுக்கு போவாங்க, டாப் 3க்குள்ளே யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அவங்க நேமையும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யும். நன்றி, வணக்கம்.